கலையும் முதற்கலையும் இதர போர்க்கலைக்கு தாய்க்கலையான் சிலம்பக்கலை காப்போம் சிலம்பம் கற்போம் சிலம்பம். Hello friends, today day 20 of the lockdown. So our last two classes so the wheel மாதிரி சுத்துறது right hand and அப்புறம் left hand ஒரு wheel சுத்துறது பார்த்தோம். இன்னைக்கு அதே இந்த மூமெண்ட்டை பாக்ஸ் டைப்ல வச்சு இன்கார்பரேட் பண்ண போறோம். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து ஒரு பாக்ஸ் டைப்ல 3 பார்ட்ஸ் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாக்ஸ் பண்றது, செகண்ட் பார்ட் வந்து சைடு மூவ் பண்றது பார்ப்போம். இன்னைக்கு இந்த பாக்ஸ் டைப்ல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அதே 6 ஸ்டெப்ஸ் தான், சேம் 6 ஸ்டெப்ஸ். அண்ட் செகண்ட் பார்ட் அண்ட் தேர்ட் பார்ட் வந்து நம்ம இந்த வீல் மூமெண்ட்டை லெஃப்ட் சைடு ஃபர்ஸ்ட் சுற்றுவோம். தென் இந்த சைடு வந்துட்டு ரைட் சைடில் வீல் மூமெண்ட் பண்ணுவோம் தேர்ட் பார்ட். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். தென் வில் see the third part for tomorrow. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸோ நான் கொஞ்சம் குயிக்காக பண்ணிடுறேன். அந்த என்னென்ன ஸ்டெப் ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ஸு இது நார்மல் 6 ஸ்டெப்ஸ். தென் இதுதான் நம்ம இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் pretty simple and straightforward. ஆல்ரெடி பண்ணது தான் அந்த 6 மூமெண்ட்ஸ். 1 2 3 4 5 6 வந்து இப்படி ஸ்டிக்கை ரைட் ஹேண்டுக்கே மாற்றிடுவீங்க. இப்போ செகண்ட் பார்ட் ஆரம்பிக்கிறப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த வீல் சுற்றணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ நார்மலாக திரும்ப பிகினிங் பொசிஷன் தான் இருப்பீங்க. இப்படி ஆரம்பிக்க மாட்டீங்க, இந்த சைடு பார்த்து ஆரம்பிச்சிங்க, இந்த வீல் ரொட்டேஷன் மட்டும். ஸோ ரைட் ஹேண்டில் இருக்கிறத அப்படியே மடித்து லெஃப்ட் ஹேண்டுக்கு மாற்றிடுங்க. ஸோ இப்படி மாற்றிட்டு ரைட் ஹேண்ட் எடுத்துருங்க. லெஃப்ட் ஹேண்ட் இப்போ லெஃப்ட் ஹேண்டில் இருந்து வீல் நான் நேற்று கிளாஸில் 5-6 ஸ்டெப்ஸ் வரும்ல, அதே தான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து டாப்பில் கொண்டு போடுங்க. இது செகண்ட், தேர்ட், 4, 5. தட்ஸ் இட். சேம் அதே இருந்து தான். இதையே 2 தடவை பண்ணணும். ஸோ நான் இப்போ திரும்ப ஒரு தடவை நேற்று பண்ணதே பண்ணுறேன். இது 1 2 3 4 5. இப்போ இது ட்வைஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ அந்த ஸ்டெப்ஸ் சொல்லாமல் ட்வைஸாக சொல்லாமல் குயிக்காக பண்ணுறேன். இது 1 2 பண்ணிட்டு இப்போ செகண்ட் டைம் பண்ணதும் இங்கே கையை மாற்றாமல் இப்போ திரும்பி அது ஒரு பார்க்குறது ஒரு ஸ்டைலிஷான மூமெண்ட்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 2 முடிச்சுக்கோங்க. 3 வந்து இப்போ லெஃப்ட் ஹேண்ட் வாங்காமல் இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி திரும்பிட்டு தென் இங்கே நார்மல் பொசிஷன் வந்துட்டு இப்போ நார்மலாக ஒரு இந்த பேசிக் பொசிஷன் ஃபர்ஸ்ட் இப்போ ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தது. இது 1 2 திரும்ப ரைட் ஹேண்டுக்கே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டு இப்போ தேர்ட் பார்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ தேர்ட் பார்ட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ செகண்ட் பார்ட்டில் 2 மூமெண்ட்டு தான். ஒன்று இந்த வீல் மூமெண்ட்டு 1 2 2 தடவை சுற்றிட்டீங்களா. இப்போ தேர்ட் டைம் வந்து இங்கே வாங்காமல் இந்த ரைட் ஹேண்டே இந்த பக்கம் பாருங்கள். புஷ் அந்த ஸ்டிக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கு. அதுக்கப்புறம் இப்படி இந்த பக்கம் வந்துட்டு இந்த மூமெண்ட் நம்ம பண்ணது 1 ரைட் ஹேண்டில் 1 அவன் லெஃப்ட் ஹேண்டில் போட்டு திரும்ப ரைட் ஹேண்டுக்கே வந்துடும். ஸோ இப்போ அந்த 6 ஸ்டெப்ஸில் 1 2 3 இங்கே போயிட்டு நம்ம தேர்ட் பார்ட் ஆரம்பிச்சோம். ஸோ சிம்பிள். ஸோ இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இது இந்த எல்லா மூமெண்ட்டுமே, ஸோ இந்த மூமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை இந்த வெயில் சுற்றுற மூமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே பாக்ஸ் டைப்பில் வச்சு தான் பண்ணுவோம். ஸோ பாக்ஸ் டைப்பில் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அந்த 6 ஸ்டெப்ஸ் பண்ணிவிட்டு தென் செகண்ட் பார்ட் அண்ட் தேர்ட் பார்ட் வந்து 1 by 1 இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் பண்ணோம். ஸோ டுமாரோ we will see the third part. So உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா put that in the comment section. So I will reply as soon as possible. Keep practicing it. ஒரு 5-10 minutes பண்ணாலே போதும். So you'll feel fit and from at the comfort of your home itself. So hope you all like my video. See you all soon in my next video. Thank you.